எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோ மூலமாக ஓய்வூதியர்களின் கவனத்திற்கு சில முக்கியமான தகவல்களை வழங்க இருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், தற்போது ஓய்வூதிய செயற்பாடுகள் வந்து டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது அரச அ நிறுவனங்களில் இது சகல நிறுவனங்களில் பொதுவாக டிஜிட்டல் மூலமான கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்று வருகிறது. இதன்போது குறிப்பாக ஓய்வூதியர்கள் தங்களுடைய ஸ்மார்ட் போன் ஊடாக பல பெறுமதி வாய்ந்த கொடுக்கல் வாங்கல்கள் அல்லது தகவல் பரிமாற்றங்களில் ஈடுபட்டு வருகிறீர்கள். இதன்போது முக்கியமாக நிதி பரிமாற்றங்களின் போது நீங்கள் கவனம் எடுக்க வேண்டிய சில எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய சில முக்கியமான விடயங்களை நாங்கள் இதன் ஊடாக பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக நாங்கள் இந்த ஓடிபி பயன்பாடு தொடர்பாக பார்ப்போமாக இருந்தால், நீங்கள் நிதி மூலம், அதாவது டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட ஏதாவது கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற போது, நீங்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற இந்த ஓடிபி என்று சொல்லுகின்ற ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் எக்காரணம் கொன்றும் ஏனையோருடன் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அது உறவினர்கள் அல்லது நண்பர்களாக இருந்தாலும் பரவாயில்லை. அவற்றை நீங்க வந்து பிறருக்கு எக்காரணம் கொண்டும் பகிர்ந்து விடக்கூடாது. கொடுக்கல் வாங்கலின் போது உங்களுக்கு வருகின்ற இந்த ஓடிபியை வந்து நீங்கள் பயன்படுத்திய பின்பு அதனை நீங்கள் delete செய்து கொள்வது மிகவும் பாதுகாப்பு வாய்ந்ததாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து நாங்கள் முக்கியமாக பார்க்க இருக்கின்ற விடயம் இந்த ஆன்லைன் பேங்கிங் செயற்பாடுகள், அதாவது நிகழ்நிலை மூலமான வங்கி நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. இதற்கு நீங்கள் ஆன்லைன் ஆப்புகள் டவுன்லோட் செய்திருப்பீர்கள். இந்த ஆன்லைன் ஆப்புகள் வந்து கட்டாயமாக நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட இணையதளங்களில் இருந்து மாத்திரம் அவற்றை தரவிறக்கம் செய்து பயன்படுத்துவதோடு, அதற்கு முறையான பாஸ்வேர்டுகள் நீங்கள் வந்து போட்டுக்கொள்வது மிகவும் பாதுகாப்பு வாய்ந்ததாக இருக்கும். இது முடிந்த வரைக்கும் நீங்கள் இதில் இருக்கின்ற பாஸ்வேர்டு இதுகளை வந்து ஏனையோருடன் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் பாதுகாப்பு வாய்ந்ததாக இருக்கும். அடுத்து வந்து இந்த லோன்ஸ், அதாவது ஓய்வூதியர்களும் வந்து அரசு ஊழியர்கள் மாதிரி என்ன செய்யலாம்னு சொன்னா, நிதி நிறுவனங்களிலிருந்து கடன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அதாவது உங்களுக்கு கிடைக்கின்ற ஓய்வூதிய நலன்களை ஆதாரமாக வைத்து நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் லோன்களுக்கு போகலாம். இப்ப ஓய்வூதியர்களை மையப்படுத்தி பல நிதி நிறுவனங்கள் வந்து அட்வர்டைஸ் எல்லாம் போகுது, சமூக ஊடகங்கள் எல்லாம் பகிர்ந்து வருகிறார்கள். இப்படியான லோன் வசதிகள் இருக்குன்னு சொல்லி. ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு நிதி தேவைகளுக்கு லோன்ஸ் எடுங்க. ஆனா மிகவும் பாதுகாப்பு வாய்ந்த அந்த லோனுக்குரிய சகல நிபந்தனைகளை நீங்கள் தெளிவடைந்த பின்பு நீங்கள் பாதுகாப்பான நிதி மூலங்களில் இருந்து லோன்களை பெற்றுக்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எவ்வளவு மந்த்லி நீங்க கொடுக்கணும், அதுக்குரிய வட்டி கொடுப்பனவுகள் எப்படி, இது சம்பந்தமாக ஒரு தெளிவடைந்ததன் பின்பு நீங்கள் இந்த லோன்களுக்கு போறதுதான் மிகவும் பாதுகாப்பு வாய்ந்ததாக இருக்கும். அடுத்தது இந்த ஆப்புகளுடைய பயன்பாடு நான் முதல் சொன்னதுதான். நிதி கொடுக்கல் வாங்கல்களுக்காக நீங்கள் தரவிறக்கம் செய்து பயன்படுத்துகின்ற ஆப்புகள் வந்து மிகவும் பாதுகாப்பான சோர்ஸ்களில் இருந்து கிடைக்கப்பெற்றதாக இருப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏனெனில் தினந்தோறும் இந்த டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் ஊடாக இலங்கையில் இந்த குற்றச்செயல்கள் வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. குறிப்பாக ஓய்வூதியர்களை மையப்படுத்தின பல மோசடி சம்பவங்களும் இடம்பெற்று வருகின்றன. மிக அண்மையில் ஓய்வூதிய திணைக்களத்தினுடைய தரவு தளம் கூட குறிப்பிட்ட சில நபர்களால் ஹேக் செய்யப்பட்டு அதில் இருந்த பெறுமதி வாய்ந்த ஓய்வூதியர்கள் சார்பான அவர்களுடைய வங்கி கணக்கு இலக்கங்கள் மற்றும் தொலைபேசி இலக்கங்கள் திருடப்பட்டு, அந்த திருடப்பட்ட தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தி இவ்வாறான விளம்பர நடவடிக்கைகள் மற்றும் மோசடி சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்ற நிலைமைகளும் இடம்பெற்று வருகின்றன. எனவே ஓய்வூதியர்களே, நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் போனை பாதுகாப்பாக வைத்திருங்கள். பொதுவாக அனைத்து ஓய்வூதியர்கள் கைகளிலும் ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கிறது பொதுவாக. எனவே அதுல இருக்கின்ற டேட்டாஸ், தகவல்கள் வந்து மிகவும் பாதுகாப்பு வாய்ந்ததாக இருப்பது அவசியம். நீங்கள் உங்களுடைய டிஜிட்டல் டிவைஸுக்கு ஒரு நல்ல பாஸ்வேர்டை போட்டுக்கொள்வதோடு, இந்த முக்கியமான இந்த நிதி நடவடிக்கைகளின் போதும் மிகவும் பாதுகாப்பான முறையில் உங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்லுங்கள்.
அடுத்து நீங்கள் உயிர்வாழ் சான்றிதழை அநேகமாக அனைவரும் பூரணப்படுத்தி இருப்பீர்கள். ஆன்லைன் அதாவது அ ஓய்வூதிய திணைக்களத்தின் இணையதளத்துக்குள்ள போயிட்டு நீங்க அது அப்டேட் செய்யப்பட்டிருக்குதா என்பதையும் நீங்கள் பரீட்சித்து பார்த்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த பயன் வாய்ந்த வீடியோவை உங்களுடைய நண்பர் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்வதோடு, எங்களது யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். மேலும் ஒரு பயனுள்ள வீடியோ தகவலில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.